கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான குடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சத்தமிட்டு அழுகும்போது, ஆமென். தாவீது ராஜா தன் மகன் அப்சலோமுக்காக பயந்து ஓடி போகையில், ஆண்டவரே எனக்கு நீரே தஞ்சம், நான் எவ்வளோ பாடுள்ளவனாக இருக்கிறேன். என் மாமனாரால் ஓடினேன் சவுல் ராஜா, அவரால் பாதி நாள் ஓடினேன், இப்போ என் மகனால் ஓடுறேன். ஆண்டவரே என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை கேலி செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கு பாருங்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறோம் அநேகராக இருக்கிறாங்க. நம்ம இப்போ பாடுபடலாம், கஷ்டப்படலாம், சொல்லுவாங்க நீ செஞ்ச பாவம் தான், நீ செஞ்ச தவறு தான், அதனால தான் ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாருன்னு அநேகர் வேதனைப்படுத்தலாம், வார்த்தையால் சுட்டி காட்டலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துறமாக இருக்கிறேன். விசுவாசமான வார்த்தை. அதை உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவமானப்படுறியா, கஷ்டப்படுறியா, சொந்த குடும்பத்தினால் ஒதுக்கப்படுகிறியா, வேலை ஸ்தலங்களை ஒதுக்கப்படுகிறியா, சொந்த பந்தங்களால் நண்பர்களால் உனக்கு ஒதுக்கப்படுகிறியா, துரத்தப்படுகிறியா, பயந்து ஓடுறியா, கவலைப்படாத. ஆண்டவர் மறுபடியுமாய் நம் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மாற்று சார்ந்துறீங்க. சத்தமிட்டு அபயமிட்டார் தாவீது ராஜா. ஆண்டவரே நீர் என் சத்தத்தை கேளும் ஆண்டவரே, நான் எவ்வளவு நிலையற்றவனாக இருக்கிறேன் அப்பா அப்படின்னு அவர் கதறி அழுகும்போது செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். இந்த வேளையில் நீங்கள் எவ்வளோ ஆண்டு சமூகத்தில் சத்தமிட்டு கதறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் நன்மையாய் செய்வார். அல்லேலூயா. அந்த தாவீதுக்கு செய்தவர், மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவர் அழகு பார்த்தவர், அவர் தலையை நிமிர செய்தவர், அவர் தலையை உயர்த்தினவர், அவர் மகிமைப்படுத்தினார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சத்தமிட்டு வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு அழுது புலம்புகிறது தேவன் இன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். கவலைப்படாமல் உங்களுடைய பணியை செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு நடத்துவாராக. God bless you. God bless you.